வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. தமிழ்நாடு ஈகரா வெயிட் பண்றது எதுக்குன்னா எலெக்ஷன்ஸ்க்காக தான். இந்த எலெக்ஷன்ல நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளவு எம்எல்ஏ சீட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 234 எம்எல்ஏ சீட்ஸ் இருக்கு. அது ஏன் 200 இல்லாம 250 இல்லாம 234 இருக்கு? அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 1952ல எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அப்போ தமிழ்நாடுங்கிறது மெட்ராஸ் ப்ராவின்ஸா இருந்தது. அப்போ நமக்கு எவ்வளவு மெட்ராஸ் ப்ராவின்ஸ்க்கு எவ்வளவு சீட்ஸ் இருந்ததுன்னா 309 சீட்ஸ் இருந்தது. 1953ல ஆந்திரா வந்து செப்பரேட் ஸ்டேட் ரூட்டா மாறிடுது. அந்த சீட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. தென் 1956ல ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு வருது. அப்போ மெட்ராஸ் ப்ராவின்ஸ்ல இருந்த கர்நாடகா, கேரளா, ஆந்திரா எல்லாமே செப்பரேட் ஆனனால நமக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 206 சீட்ஸ் இருக்கு. 1961ல சென்செக்ஸ் வந்து ரிலீஸ் பண்றாங்க. சென்செக்ஸ் ரிலீஸ் பண்ணாவே டீலிமிட்டேஷன் கமிஷன்ங்கிறத ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரெண்டு ஒர்க் இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா எம்பி சீட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்றதும், இன்னொன்னு வந்து எம்எல்ஏ சீட்ஸை ஃபிக்ஸ் பண்றதும். இதுதான் அவங்களோட ரெண்டு ஒர்க்குமே. இப்போ சென்செக்ஸ் வந்த அடிப்படையில தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் வந்து கம்மி ஆயிடுச்சு. முன்ன மெட்ராஸ் ப்ராவின்ஸ்ல இருந்ததுக்கும் தமிழ்நாட்டுல ப்ராவின்ஸ்க்கும் கம்மி ஆயிடுச்சு. அப்போ எம்பி சீட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. 41ல இருந்த எம்பி சீட்ஸ் 39 ரெடியூஸ் ஆயிடுது. இப்போ ஒரு இஷ்யூ வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கு. என்னன்னா எம்பி சீட்ஸை வச்சுதான் எம்எல்ஏ சீட்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 41:5 அப்படிதான் நம்ம ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நமக்கு வந்து 205 சீட்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டேட் எக்ஸ்ட்ராவா இருந்தது நமக்கு, ஏன்னா இந்த ஸ்டேட் ரூட்டர் ரீஆர்கனைசேஷன் பண்ணனால. இந்த டைம்ல 41ல இருந்து 39 மாறுச்சுன்னா நமக்கு எவ்வளவு வரும்னா 195 சீட்ஸ் தான் வரும். மல்டிபிள் ஆஃப் 5 இருந்ததுன்னா 195 சீட்ஸ் தான் வரும். ஸோ இப்போ என்ன பண்றாங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் கிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு சஜஷன் வந்து சொல்றாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ் வரும் எங்களுக்கு, ஏன்னா ஏரியாஸ் வந்து பெருசாயிடும். ஆல்ரெடி 206 இருந்தது 195 கம்மி பண்ணோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் வருங்கிறனால டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து நமக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 5ல இருந்து 6 பண்ணிக்கலாம். அப்போ 39 into 6 பார்த்தோம்னா நமக்கு 234 சீட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு 206ல இருந்து 234 சீட்ஸ் கிடைச்சிச்சு. என்னதான் எம்பி சீட்ஸ்ல கம்மியானாலுமே எம்எல்ஏ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த சீட்ஸ் வந்து 1975ல ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமா நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு இந்த சீட்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. 2001ல 84th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல நெக்ஸ்ட் 25 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. 2020ல சென்செக்ஸ் எடுத்திருக்கணும். டியூ டு கோவிட்னால நம்ம சென்செக்ஸ் எடுக்கல. இந்த டைம் வந்து சென்செக்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு யூனியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அவங்களோட டென்யூர் முடியறதுக்குள்ள சென்செக்ஸ் எடுத்து டீலிமிட்டேஷன் கமிஷனை ஃபார்ம் பண்ணி ஏரியாஸை வந்து ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. பட் அதை வந்து தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பண்ணுவோம்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் வெயிட் பண்ணி எந்த சேஞ்சஸ் வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த 234 சீட்ஸ் கிடைச்சதுக்கான பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி இதுதான். ஸோ எலெக்ஷன் வரப்போது, எல்லாரும் கண்டிப்பா ஓட் பண்ணுங்க. ஜனநாயக கடமையை நம்ம நிறைவேற்றணும். இந்த வீடியோவை உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.